ஒரு அழகான காட்டின் நடுவில் ஒரு சின்ன அழகான மரக்குடிசை இருந்தது. அந்த வீட்டில் ஒரு கரடி குடும்பம் வாழ்ந்தது. பெரிய உடம்பு, கனிவான மனசு கொண்ட அப்பா கரடி, எப்போதும் அன்பாக பேசும் அம்மா கரடி, அவர்களுடைய சின்ன சுட்டி குட்டி கரடி. அவர்கள் மூவரும் அந்த காட்டில் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். ஒருநாள் காலை அம்மா கரடி சமையலறையில் கஞ்சி செய்து கொண்டிருந்தாள். வீட்டுக்குள் கஞ்சியின் வாசனை பரவியது. அம்மா, சாப்பாடு ரெடியா என்று குட்டி கரடி ஆர்வமாக ஓடி வந்தது. இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்கிறது கண்ணா என்று அம்மா கரடி சிரித்தாள். கஞ்சி சூடாறும் வரை நாம கொஞ்சம் வெளியே நடந்து போயிட்டு வரலாமா என்று அப்பா கரடி சொல்லி வெளியே பார்த்தார். ஹையா ஜாலி என்று குட்டி கரடி குதித்தது. மூவரும் வீட்டை பூட்டி வைத்து மெதுவாக காட்டுக்குள் நடக்க ஆரம்பித்தார்கள். அதே நேரத்தில் காட்டின் மறுபக்கத்தில் ஒரு சிறுமி சுற்றி கொண்டிருந்தாள். அவள் பெயர் கோல்டிலாக்ஸ். அவளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. எதையாவது புதிதாக பார்த்தால் அதை தெரிஞ்சுக்கணும், உள்ள போய் பார்க்கணும். அந்த ஆர்வம் அவளை எப்போதும் இழுத்துச் செல்லும். அப்படி நடந்து கொண்டிருந்தபோது திடீரென்று அந்த குடிசை அவள் கண்களில் பட்டது. அவள் மெதுவாக அருகில் சென்றாள். வாவ், என்ன அழகான வீடு! கதவை தட்டினாள். டக் டக். யாரும் திறக்கவில்லை. யாரும் இல்ல போல. அவள் கொஞ்சம் யோசித்தாள். ஆனா ஆர்வம் அவளை விடவில்லை. மெதுமாக கதவை திறந்து உள்ளே சென்றாள். உள்ளே சென்றதும் அவள் கண்கள் பெரியதாக மாறின. அந்த வீடு ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன சின்ன நாற்காலிகள், அழகான மேசை, சுத்தமான அறை. மேசையின் மீது 3 கிண்ணங்களில் கஞ்சி இருந்தது. அவளுக்கு பசி. கொஞ்சம் சாப்பிட்டா என்ன ஆகும் என்று நினைத்தாள். முதல் கிண்ணத்தை சாப்பிட்டாள். ச, ரொம்ப சூடா இருக்கு. 2வது கிண்ணம், இது ரொம்ப குளிரா இருக்கு என்றாள். 3வது கிண்ணத்தை சாப்பிட்டவுடன் அவள் முகத்தில் ஒரு சந்தோஷ சிரிப்பு. ஆஹா, இதுதான் சரியா இருக்கேன்னு அவள் தெரியாமலே முழு கஞ்சியையும் சாப்பிட்டு விட்டாள். சாப்பிட்ட பிறகு அவள் நாற்காலிகளை பார்த்தாள். முதல் நாற்காலி ரொம்ப பெரியது. 2வது நாற்காலி ரொம்ப மென்மையா இருந்தது. 3வது நாற்காலியில் உட்கார்ந்தவுடன் ஹா, இதுதான் சரியா இருக்கேன்னு நினைத்தாள். ஆனா அடுத்த நொடியில் கடாக்! ஐயையோ, நாற்காலி உடைந்து போனது. அவளுக்கு இப்போது தூக்கம் வந்தது. அவள் மெதுவாக மேலே சென்றாள். அங்கே 3 படுக்கைகள் இருந்தன. முதல் படுக்கை ரொம்ப கடினமாக இருந்தது. 2வது படுக்கை ரொம்ப மென்மையாக இருந்தது. 3வது படுக்கை, ஹா, இதுதான் சரியா இருக்கே. அவள் படுத்தவுடன் கண்கள் மெதுவாக மூடியது. சில நொடிகளில் அவள் தூங்கிவிட்டாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு 3 கரடிகளும் வீட்டிற்கு திரும்பினார்கள். வீட்டுக்குள் வந்தவுடனே அப்பா கரடிக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது. அவர் மேசையை பார்த்தார். யாரோ என் கஞ்சியை சாப்பிட்டிருக்கிறார்கள். அம்மா கரடியும் அதிர்ச்சியடைந்தாள். என் கஞ்சியையும்? குட்டி கரடி தனது காலியான கிண்ணத்தை பார்த்ததும் அவன் முகம் சோகமாக மாறியது. என் கஞ்சியை முழுசாக சாப்பிட்டுட்டாங்க. அவர்கள் நாற்காலிகளிடம் சென்றார்கள். யாரோ என் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார்கள். என்னோடதிலையும் தான் என்றாள் அம்மா கரடி. குட்டி கரடி திடீரென்று அழ ஆரம்பித்தது. என் நாற்காலி உடைஞ்சிருச்சு. மூவரும் மெதுவாக மேலே சென்றார்கள். அப்பா கரடி தனது படுக்கையை பார்த்தார். யாரோ என் படுக்கையில் படுத்திருக்கிறார்கள். என்னோட படுக்கையிலும் அம்மா கரடி மெதுவாக சொன்னாள். அப்போது குட்டி கரடி திடீரென்று கத்தியது. அங்கே பாருங்கள்! கோல்டிலாக்ஸ் தூங்கிக் கொண்டிருந்தாள். அந்த சத்தம் கேட்டு அவள் கண்களை திறந்தாள். அவள் முன்னால் 3 கரடிகள் நின்று கொண்டிருந்தன. அவள் முகம் பயந்து மாறியது. ஆ! அவளுடனே படுக்கையிலிருந்து குதித்து கீழே ஓடி கதவை திறந்து காட்டுக்குள் ஓடிவிட்டாள். அவள் அந்த வீட்டிற்கு மீண்டும் ஒருபோதும் வரவில்லை. அந்த நாளுக்குப் பிறகு கோல்டிலாக்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டாள். கதையின் மாரல்: மற்றவர்களின் வீட்டிற்குள் அனுமதி இல்லாமல் செல்லக்கூடாது. மற்றவர்களின் பொருளை பயன்படுத்துவதற்கு முன் எப்போதும் அனுமதி கேட்க வேண்டும்.